ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் சீசன் 9 டே 11 எபிசோடு 12 16/10/2025 அன்று நடந்த நிகழ்வுகளுடைய ஒரு சுருக்கமான ஒரு பார்வை இந்த எபிசோடில் பார்க்கலாம். முக்கியமாக இன்றைக்கி நடந்தது கமருதீன் ஜெயிஸ்டார். துஷாரா தலையை தட்டி தலைவர் பதவியை பிடிங்கிட்டாங்க. ஆவதும் பண்ணலை அழுவதும் பண்ணமான ஒரு கதை அது. அதன் பிறகு சபரி தோற்று போன போது பார்வதி பயங்கரமாக அட்ராசிட்டியாக அதை பிஹேவ் பண்ணது அந்த அளவுக்கு சரியில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கி இந்த ஜெயிப்புனால சாப்பாடு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க கிடச்சிது. சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்கள பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க கிடச்சிது. அதில் ஒரு பஞ்சாயத்தை சுபிக்ஷா பண்ணாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்றைக்கி கொஞ்சம் விரிவாகவே பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் நியூஸ். முக்கியமான நிகழ்வுகள் நீங்க எப்பவும் போல சொல்லிட்டீங்க. மார்னிங் நம்ம காட்டுறதே என்னன்னா, இவங்க காலையிலே எழுந்திருக்கிறாங்க. நான் தான் எப்பவுமே சொல்லல, ஒரு விஷயத்திற்கு திருப்பி முடிச்சு போட்டுக்கிற மாதிரி இந்த 1 hour எபிசோட்ல ஓரளவுக்கு இந்த கனெக்ட் பண்ற மாதிரி விஷயத்தை காட்டுறாங்க. மார்னிங் எழுந்திருக்கிறதுக்கான விஷயங்கள் நடந்து மார்னிங் எழுந்து கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப எஃப்ஜே தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க ஆதிரை அவர் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆதிரை இன்னைக்கு பயங்கரமான டார்ச்சரை எஃப்ஜே கிட்ட பண்ணாங்க போல இருக்கு. சாரி கேட்டுட்டே இருக்காங்க போல இருக்கு. அவர் என்ன விட்டுடுனாலும் கூட விடாம போய் சாரி 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 சாரின்னு கேட்டுட்டே இருந்தாராம். ஸோ அந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இதுல என்னன்னா, அவரு ஏற்கனவே ஆள் இருக்குது போகுது அந்த கதைலாம் விடுங்க. 2 காதல் கதைகள் அப்படின்னுட்டு ஒன்னு துஷார் அண்ட் ஆரோரா, இன்னொன்னு இந்த பக்கம் எஃப்ஜே அண்ட் ஆதிரை. இந்த ஆதிரையை பொறுத்தவரையிலும் என்னன்னா, வெளியில ஆள் இருந்தாலும் நான் சைட் அடிக்க கூடாதா அப்படின்ற ஒரு மனநிலை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இவருக்கு ஏதாவது ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியல எஃப்ஜேக்கு. ஆனா அவர் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. சரி வந்தாச்சே கேட்கறாங்களே இந்த மாதிரி வந்த மாதிரி தான் எனக்கு போடுது. அதுல ஒரு இப்ப என்னதான் வேணாலும் சில பேரை பார்க்கும்போது நம்மளுக்கு வெளில தான் சொல்லுவோம், ஆனா மனசுக்குள்ள அப்படி இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி இருக்கணும் 2 பேருக்குமே. ஆனா இங்க ஒருத்தவங்கிட்ட தான் அப்படி இருக்கு, இன்னொருத்தவங்கிட்ட அது இல்லவே இல்லை. இன்னொன்று ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களான்றது நம்மளுக்கு பெருசாக தெரியல. ஆனால் சாரி பயங்கரமாக கேட்டு அந்த பையன் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் போய் 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 இம்சை கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களா. இதுதான் ஆதிரை இன்னைக்கு பண்ண ஒரு மிக முக்கியமான விஷயம். கண்டிப்பாக. ஸோ எஃப்ஜே மாவை அடிச்சு தூக்கி போட்டுட்டு இந்த டார்ச்சரில் இது ரிலேட்டடாகவே சொல்லிடுறேன். இந்த பாகம் 1, 2, 3 இல்லாமல் அப்படியே ஏன்னா மறந்துடுவோம் நம்ம, அதுக்காக சொல்கிறேன். ஸோ மாவை விசிறிட்டு அவர் போவார். அந்த மாதிரியான டார்ச்சரை இன்னைக்கு நிறையவே எஃப்ஜே மேல ஆதிரை பண்ணாங்க. ஒரு கட்டத்துல சமாதானப்படுத்தி கட்டி பிடிச்சிட்டாங்க. அது வரல நம்மளுக்கு இன்னைக்கு 1 hour எபிசோட்ல காமிச்சது. எஸ் சொல்லுங்க. சோ இதுல கூட ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டார்ச்சர் எப்படி வரும் அப்படின்னா, ஏங்க அவங்க அந்த டாஸ்க் கொடுத்தாங்க, அவர் தானே செய்யல அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கூட, அவங்க டாஸ்கே ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, அவர் பண்ண முடியாதுன்றவாரு. அப்ப பனிஷ்மெண்ட்னுவாங்க, 25 தோப்புக்காரணம் போட வைப்பாங்க. 25 தோப்புக்காரணம் அவர் போட்டுட்டு தான் வருவாரு. ஒரு பையன் கூட இதே மாதிரி கானா பாட்டு பாடுறதுக்கு போன சீசனுக்கு முந்தின சீசன் அழுவாப்ல போன சீசன் அழுது விஜய் சேதுபதி கூட அவர் ரொம்ப தாங்குவாரு. அவரே அவர் ஏதோ சொல்லுவாரு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் அவர் பேர் மறந்துருச்சு, யாராவது கமெண்ட்ல தெரிஞ்சா 108 தோப்புக்காரனும் இன்னும் அது எங்கேயோ போட்டு அழுவா நல்லது செய்யறவங்க விட்டுருவாரு அவரு. நல்லா கவனிச்சிங்களா? அது நல்லது செய்யணும் நல்லது செய்வாங்க அவங்களே அவர் எதிர்பார்ன்னு வச்சுக்கோங்க. ஏன் இல்ல போடுங்க, நல்லாதான் இருக்கு, அந்த ஒரு ரிலீஃப் நல்லாதான் இருக்கு. ஸோ ஜாக்லினே அவர் வச்சு செய்வார்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் பேர் மறந்துருச்சு, பட் ஓகே. எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அதையும் பண்ணிட்டு திரும்ப தோசை ஊத்திட்டு இருக்கிறப்ப தோசை ஊத்தும் போது டான்ஸ் ஆடிட்டே ஊத்து அப்படின்னுவாங்க. அவர் அதுக்குமே ஏதோ ஸ்டெப் போடுறாரு. அப்பவுமே கையை பிடிச்சி தோசை ஊத்துனா எனக்கு புரியல. எனக்கு அதுதான் புரியல. இப்ப ஆய் போயிட்டு ஆடிட்டு இருக்கணும்னா எப்படி என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. எல்லா இடமும் இல்ல மேடம், இந்த நீங்க ஒரு டாஸ்க் நீங்க கொடுக்கறது தாராளமா கொடுக்கலாம், காய் வெட்டிக்கிட்டே பண்ணுங்க. இப்ப மாவு ஊத்தி இப்ப எனக்கு மாவு ஊத்திக்கிட்டே ஆடுறதுன்றது எப்படி இதை ஊத்தி எப்படி இதை அதை பண்ணி நீங்க யார் வேணாலுங்க நீங்க ஒரு விஷயத்த கொடுக்கறது தப்பே கிடையாது. ஆனா சுதிமதியோட கொடுக்கணும்ல, ஒரு ஐடியாலஜியோட கொடுக்கணும்ல. நான் சொன்ன நீங்க எல்லாம் செய்வா அப்படின்னு தலையை நக்க சொல்ல வேண்டியதானே, எதுக்கு விட்டுக்கிட்டு திரும்ப திரும்ப சொல்றாங்க சுவாரஸ்யமா பண்ணுங்க. அப்ப அந்த சுவாரஸ்யமா என்னன்றதே தெரியாம நீங்க உள்ள வந்திருக்கீங்கன்னு நான் சொல்ல முடியும் இல்லையா? அவ்வளவுதான். இதுல இன்னொரு கோபம் என்னன்னா, எல்லாருக்குமே உங்களுக்கு அவங்க சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் பசிக்குது இல்ல பசிக்கும் இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்களுக்கு நீங்க இதை டிலே பண்றீங்க. இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சமையல் வேலையில மட்டும், மத்த வேலையில அதை செய்யுங்க. சமையல் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாம் இல்லையா? அதுக்குதான் எஃப்ஜே சொல்வாரு ஒரு வார்த்தையா,
நீங்க வந்து லிட்டரலா திங்குறீங்க இல்ல, நாங்க அப்படி திங்கறது இல்ல, எங்களுக்கு பசிக்குது ஆனா நாங்க வந்து அப்படி சாப்பிடறது இல்ல, உங்களுக்கு தானே சமைச்சு கொட்டுறோம்ன்ற மாதிரி பேசுவாரு. உண்மையிலே எஃப்ஜே வந்து சில இடங்கள்ல எல்லை மீறிய பேச்சுக்கள் இருந்தாலும் நியாயமான விஷயத்த போட்டு உடைக்கிறாப்ல. சில இடங்கள்ல எனக்கு அவர் பிடிக்கவே இல்லை. ஆனா சில இடங்கள்ல உதாரணத்துக்கு வந்து பிரவீன் சொல்லுவாரு, சுபிக்ஷா வந்து அது வந்து பார்வதி தான் வந்து கிண்டி விட்டுட்டு போகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவாரு. ஏன்னா சுபிக்ஷா சின்ன பொண்ணு அப்படின்றனால அவர் சொல்லுவாரு. அப்ப எஃப்ஜே சொல்லுவாரு, கிண்டி விட்டு போறோம் 1000 கிண்டு போட்டு போவான், சொல்றவங்களும் எங்க போச்சு அறிவு, சொந்த அறிவு இருக்குல்ல, அதோட தான் நீங்க வந்திருக்கிற. இப்போ இவங்களுக்கு பதில் வந்து பார்வதி இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, இவங்க தானே அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க, அப்ப இவங்களுக்கு தெரியணும்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உண்மையிலே எஃப்ஜே சொல்லுவாரு. ஆனா எஃப்ஜேவனுடைய நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல கொஞ்சம் அதீதமான பேச்சு, அதீதமான செயல்பாடுகள், வெட்டிடுவேன் குத்திடுவேன், ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு பீப்புள், இம்பல்சிவ்னு சொல்ற அந்த வேர்டு கரெக்டான ஆளா அவரு. அதாவது கமருதீனும் அதே மாதிரி தான், இவரும் அப்படிதான். இப்ப கமருதீன் வந்து என்னன்னா அரோரா கூட எல்லாம் பழகி அரோரா கைட்டு விட்டதுக்கு அப்புறம் இப்ப பார்வதி பக்கம் போயிட்டு இருக்காரு. பார்வதி வந்து ஆனாலும் வந்து பார்வதியோட குட் புக்கு வந்து கமருதீன் வந்திருக்காரு. பட் கமருதீன் அதனாலதான் கமருதீனை வந்து ஏதாவது சொல்லும் போது கூட வந்து, ஏன்னா கமருதீன் வந்து திவாகர் வந்து உருண்டன்னு சொல்லி திட்டு போனாரு. ஓகே, அப்படிப்பட்ட அவச்சொல்ல தாங்கிட்டு தான் அந்த வீட்டுல வந்து திவாகர் வந்து சுத்திட்டு இருக்காரு. அப்படியான ஒரு திவாகர் வந்து அப்படியான ஒரு கமருதீனை திவாகர் ஏதாவது ஒன்று சொல்லணும் போது இவங்க வந்து இல்ல கமருதீன் நல்லவன்ற ஒரு பிம்பத்தை. அதுக்கு காரணம் நேத்து காரணி உட்காந்துட்டு இவங்க பேசும்போது நிகழ்ந்த விஷயங்கள் தான் அது ஒரு காரணமா இருக்கு நான் நினைக்கிறேன். எஸ், மார்க்ஸ் கொடுத்ததுதான். சரியா? சோ இந்த விஷயத்தினால தான், சாப்பாடும் இல்லன்றதுனால தான் அந்த டென்ஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கலையரசன் ஏதோ ஒரு விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஐயோ, அது வந்து கொடுமையினோட உச்சங்க. அது நீங்க வந்து என்னது இது கால் பண்றது எனக்கு புரியல. அவர் வந்து அவங்க ஏதோ ஆக்டிங் பண்றாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காலையில இன்னைக்கு சாங்ஸ் போட்டாரு பிக் பாஸ், சாங்ஸ் போட்டு இந்த ஆடுறதெல்லாம் கொஞ்சம் காமிச்சாரு. அதன் பிறகுதான் வந்து இந்த எஃப்ஜே சண்டையெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, ஆதிரிக்காக தான் அவர் பேசுவார் பக்கத்துல இந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பேசும்போது. அது மாதிரி நிறைய ரீல்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க, அது மாதிரி ட்ரை பண்ணாரு, அது ஒர்க் அவுட் ஆகல. கலையரசன் நானும் ஒரு இது என்னது ஒரு கண்டென்ட் கொடுக்குறன்ற மாதிரி பேசினாரு. அது ஒரு பெருசா இல்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் டீமுக்கான விஷயங்கள், போட்டிகள் ஆரம்பிக்கும். அதுக்கு நடுவுல சின்ன சின்ன விஷயங்களா பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. பார்வதி அந்த யாரு அதை ஒளிச்சு வச்சான்னு சொல்லிட்டு இப்ப பார்வதிக்காக கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு குறும்படம் போட்டு காட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பார்வதி உங்களுக்கு டவுட் இருக்கா, இங்க பாருங்க யார் ஒளிச்சு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல வந்து இங்கதான் நீங்க இதையுமே சொல்லிட்டீங்க, பட் இருந்தாலும் திரும்ப சொல்றேன், எஃப்ஜே கிட்ட ரொம்ப ஆதிரை வந்து போய் சாரி நான் இங்க உட்காட்டுமா, சாரின்னு ரொம்ப இறங்கி போய்கிட்டே இருக்க மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலருக்காக நம்ம இறங்கி போவோம் வாழ்க்கையில, சில பேர்கிட்ட நம்ம வந்து இறங்கி தான் போவோம். நீங்க அதுதான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க நல்லொழுக்க நீதி கதைகள், கிரைட்டீரியாஸ், ஸ்டெப்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தன்னம்பிக்கை நிறைய படிச்சிருப்பீங்க. அரௌண்ட் தான் உங்களுக்கு என்ன தெரியும். மீறி நீங்க ஒரு தவறுகளை செய்வீங்க. யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து அன்கண்டிஷனலா போய் நிப்பீங்க. அன்கண்டிஷனல் ரொம்ப தப்பு, அது மித்துன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஓகேவா? ஆனா அன்கண்டிஷனல் போய் நிப்பீங்கன்னு சொல்ல வரேன் நான். அது வந்து உங்களுக்கு தெரிந்தே நம்ம சில இடங்களை செய்வோம். அந்த இப்போ உதாரணத்துக்கு அந்த வீட்டை பொறுத்தவரையிலுமே என்னன்னா, அதை பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு எபிசோட்ல பேசணும்னு நினைச்சேன் நான். சரி, அதை பத்தி பேசுவோம், இங்கேயே பேசிட்டா அப்புறம் அது போயிடும். பட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் எனக்கு தெரிஞ்சு ஆதிரை இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, வீரமா இருக்கிறேன், நான் ரொம்ப தைரியமான ஆளு அப்படின்னும் போது எங்கேயாவது ஒரு புள்ளியில அவங்க உடஞ்சிருப்பாங்க ஆக்சுவலி. அதனால வந்து அதெல்லாம் நீங்க கணக்கிடவே முடியாது. சோ ஆனா ரொம்ப 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 அதாவது நீ உதாசீனப்படுத்தியும் அவங்க போய் நின்னுட்டே இருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன். அதுதான் ஓகேவா? சோ இதன் பிறகு வந்து இந்த போட்டி ஆரம்பிச்சிச்சு. இப்போ சொல்லிடுறேன், பிபி டீம் தான் ஜெயிச்சிட்டாங்க. பட் முதல்ல வந்து எடுத்த உடனே வந்து ரம்யா கால்களை வந்து அப்படியே இழுத்து போட்டு அதுக்கப்புறம் அவங்க மேல அவங்களோட வெயிட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா கிமி வந்து அப்படியே அவங்க மேலதான் உட்கார்ந்துருப்பாங்க, ஆனா வெயிட் போடாம உட்கார்ந்துருப்பாங்க. எழுந்து எல்லாரும் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து ரம்யா தோத்து போன ஒரு கேம் தான் அது. பட் இருந்தாலுமே கேக்குறப்ப பாத்தீங்கன்னா ரம்யா வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க. இல்ல ஒண்ணு இல்லன்றுவாங்க. அந்த மாதிரி அந்த விஷயத்துல ரம்யாவை இன்னைக்கு பாராட்டலாம். ஏன்னா முணுக்ஸ் எடுக்குனாலே வந்து உடனே வந்து இந்த பொம்பளை பசங்க வந்து நான் இப்படி விழுந்துட்டேன், நேத்து வேணா சொல்லிட்டு காலில் எனக்கு வந்து குத்திருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம நல்லாவே பண்ணாங்க. வேணா வந்து தோத்து போயிட்டாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட். அதன் பிறகு வந்து பார்வதி, கலை, இவர் திவாகர் 3 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எப்படின்னா 3 பயங்கரமா பிளான் பண்ணுவாங்க. இவங்க வந்து பயங்கரமா நடிக்கிறாங்களாம் ரம்யா. ஓகேவா? ரம்யா பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ரம்யா வந்து நடந்து வந்துட்டே இருந்து
மயக்கடிச்சு வர்ற மாதிரியான ஒரு விஷயம். அதுவும் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு ஒரு கேள்வியா போச்சு. இந்த மாதிரி யாருமே மயக்கடிச்சு விட மாட்டாங்க, நடிக்குது. ஏன்னா நேத்து அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க இல்லையா, அதை சரி பண்றதுக்கு தான் வந்து நேத்து வந்து ஒரு கதை சொன்னாங்க. ஓகேவா? இன்னைக்கு அதே மாதிரி வந்து மயக்கடிச்சு விழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு விழுந்தாங்களா ஜாக்கி? இன்னைக்கு வந்து முன்னாள் விழுந்தாங்க. இதெல்லாமே வந்து தன் மீதான கரிசனத்தை ஏற்படுத்துவதற்காக தான் அவங்க செய்யறாங்க. இந்த மாதிரி யாருமே மயக்கடிச்சு விட மாட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னது கெட்டிக்காரம் பொழுது 8 நாளே இது மாதிரி சொல்லுவாங்க. அதனால சீக்கிரமா அது வெளியே வந்துடும். நம்ம இருந்தாலும் ஒரு தகவலாக அதை சொல்லி வைக்கணுன்றதுக்காக. ஏன்னா ரெகுலரா நீங்க அதாவது மயக்கம் வருதுன்னு வச்சுக்காங்களாங்க, நீங்க நடந்து வரீங்க, அப்படியே உளுந்து நகரவே இல்லைன்னா செத்து போடுவாங்கன்னு அர்த்தம். ஆனா மயக்கம் வருது அப்படியே போனா கிரிடிண்டஸ் ஆகுதுன்னு அப்படியே போய் எங்கேயாவது போய் ஒரு என்ன சொல்றது தடவை கிட்ட போய் உட்காருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இதை நம்ம இவ்வளவு டெப்தா சொல்றோம்னா, இன்னைக்கு பார்வதி இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கும்பொழுது வியன்னாவே சொல்றா. ஏன்னா வந்து இப்ப இந்த கேம் முடியும் போது வந்து ரம்யா சொல்லுவாங்களாம், ஐயோ என்ன இன்னைக்கு உடம்பு சரியில்லை, யாருமே என்னை பிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், கடைசியில பார்த்தா எல்லாருமே இந்த மாதிரி பண்ணாங்க இன்னைக்கு அப்படின்னு போது வியன்னா சொல்லுவாங்களாம், இத நீ பண்றன்னா காலையில நீ செஞ்சது எல்லாமே நடிப்புங்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வியன்னாவே சொல்றா. ரம்யா பயங்கரமா நடிக்கிறா அப்படின்னுவாங்க. அதுல இன்னொரு ஒரு பிளான் வந்து போடுவாங்க, அடுத்த வாட்டி நாமினேஷன் பாஸ்னே உனக்கும் எனக்கும் தான். நல்லா கேட்டுக்காங்க, இங்க என்ன சொல்லுவாங்கன்னா சுபிக்ஷா வெல்லன் பேரணும், ரம்யா வெல்லன் பேரணும், அதன் பிறகு வந்து வினோத வெல்லன் பேரணும். இந்த வாட்டி இவங்க 3 பேர்ல யாரையாவது ஒருத்தரை சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சிடணும்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, அடுத்து லாஸ்டா வினோத் வந்து ஏதோ பேசுவாரு இந்த சபரியோட விஷயங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது. அப்ப வினோத் கிட்ட சொல்லுவாங்க, நான் சொன்னேன் இல்லனே ரம்யாவும் சுபிக்ஷாவும் விஷம், அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேரையும் முதல்ல அனுப்பிடணும், நீங்க வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு புத்தால்தனம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பேசுவார் அவர் வெற்றி பெற்றதுக்கு பிறகு. யாருக்கிட்டனா பார்வதி கிட்டையும் வினோத் கிட்டையும் உட்காந்து. அப்ப பார்வதி சொல்லுவாங்க, பார்வதியுடைய குட் புக்ல இவரும் வந்துட்டாரு, கமருதீன் வந்து அரோரா வந்து கமருதீனை கைட்டு விட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற கேட்டகரியில வச்சதுனால இப்போதைக்கு அந்த இடத்துல வந்து அவர் வந்து பார்வதிக்கு பிக் பண்ணிட்டாரு. ஏன்னா பார்வதி வந்து ஏன்னா சண்டை போடுறதுல இருந்து தனக்கு வந்து சப்போர்ட்டர்ஸா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அரோராவது அந்த மாதிரியான வேலையை செய்ய மாட்டாங்க. ஆனா நிச்சயமா வந்து பார்வதி வந்து களத்துல இறங்குவாங்கன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவருக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ 4-5 பிட்ட நேத்து வந்து சேர்த்தே போட்டார். அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ஒரு வல்லவங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே ரைட். சோ அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து டபக்குன்னு எப்படி பேசுவாங்கன்னா, சுபிக்ஷாவையும் ரம்யாவை அனுப்பிடணும்னே, அது அவங்களாம் புத்திசாலே இல்ல அப்படிங்கும்போது வினோத் சொல்லுவார், ஆமாப்பா யாரை நம்புறதுனே தெரியலன்னு. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற பார்வதியே நம்ப முடியாது, ஏன்னா நம்ம தானே எங்க இருக்கணும் அப்படின்வாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து பார்வதி பேசியிருப்பாங்க. சரி, அடுத்து வந்து நல்லாவே வந்து போயிட்டு இருக்கும். அடுத்து டிஃபெண்டர்ஸ் விஷயமாக வரும் அடுத்த ரவுண்டுல. உண்மையிலேயே சபரிக்கு தெரியாது, அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா டிஃபெண்டர்ஸ்னா யார் யாரெல்லாம் டிஃபெண்டர்ஸா வரலான்னு பொழுதுதான் அவர் வந்து பார்வதி விக்கல் விக்ரம கூப்பிடுவாரு. இவங்க ஆளாளுக்கு 2 பேர் எடுப்பாங்க. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் சொல்லுவாரு, உங்களுக்கு புரிஞ்சுதா, டிஃபெண்டர்ஸ்ங்கிறது உங்களை அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு, உங்களை நீங்க வெற்றி பெறதுக்கு அவங்க துணையா இருக்கணும்னு. சபரிக்கு உண்மையிலே மூஞ்சே மாறிடும். ஏன்னா அவர் பார்வதியை கூப்பிட்டு இருந்தார் இல்லையா. பார்வதி லிட்டரலா எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு தெரியல இப்ப என்ன அந்த மாதிரி ஒரு போட்டிக்கு நீங்க கூப்பிடுறீங்க அப்படிங்கிற பட்சம் என்ன சொல்ல இல்ல பிக் பாஸ் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பிக் பாஸ் என்ன டிஃபெண்டர்ஸ்னு கூப்பிட்டாங்க, நான் வந்து இவருக்கு அகைன்ஸ்டா விளையாடலாம்னு நினைச்சேன், இப்ப இவருக்காக விளையாடுனா நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது வேணா நீங்க கூப்பிட்டுக்கங்க சபரின்னு சொல்லணும். ஆனா இவங்க என்ன செய்வாங்க, சபரி என்ன கூப்பிட்டல, என்னோட விஷயத்த நீ தானே எடுத்து ஒளிச்சு வச்சு, இப்ப பாரு நான் உன்னை என்ன பண்றேன்னு சொல்லி கமருதன் கிட்ட போயிட்டு அவங்க தோக்கதான் அடிப்பாங்க. துஷாரும் வேற வந்து உழுந்து மண்டை அடிச்சுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. சோ சபரி அந்த இதுல வந்து தோத்துருவார். உண்மையிலேயே இது வந்து ஸ்போர்ட்ல அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தாட் ப்ராசஸ். அதன் பிறகு வந்து லாஸ்டா யார் ஜெயிச்சாங்கன்னா கமருதீன் வந்து ஜெயிப்பாங்க. அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல துஷாரும் அவரும் ஓட வேண்டிய ரவுண்ட்ல வந்து கமருதீன் தான் ஃபர்ஸ்ட் ஓடி போயிட்டு கமருதீன் வந்து அடுத்த சண்டே மாஸ் அது வரும். சாட்டர்டே மாஸ் இருக்காது, சண்டே மாஸ் காலையில நடக்கும். ஆக்சுவலி இங்க வந்து குளிரின் காரணமா காலையில நம்ம ஊர்ல 5:30-6 மணிக்கெல்லாம் வச்சு சண்டே மாஸ் வைப்பாங்க. இங்க வந்து காலைல 9:30 தான் எழுந்து குளிச்சு இல்ல குளிச்சாங்கன்னா பிரஷ் பண்ணினா வந்து தொலை குளிர்ல வராம இருந்துடாத, கர்த்தர் உங்களை வந்து மன்னிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி காலையில 9:30 மணிக்கு தான் இங்க மாசு. நம்ம ஊர்ல காலையில இருந்து பள்ளிக்கட்டு சபரிமலை இந்த பாட்டுலாம் போட்டு எழுப்புற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாம் தூங்கி காலைல 8:30 மணி தான் விடியும், அவ்வளவுதான். சரியா? சோ எதுக்கு வந்து சொல்ல வந்தேன்னா, அடுத்த வாரத்திற்கான நாமினேஷன் ஃப்ரீ இதை வந்து அவர் வாங்கிப்பாரு. அவரை வந்து யாருமே வந்து நாமினேஷன்ல பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து
ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா வருவாங்க Okay. நாமினேஷன் பண்றதுக்கு அது அப்படி மட்டும் கிடையாது, பிக் பாஸ் வீட்டிலையும் வந்து ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வராங்க. ஆக்சுவலி இந்த வாரமோ இல்ல அடுத்த வாரமோ வந்து புதுசா ஒரு ஆளை வந்து உள்ளார நல்ல வராங்க. அது ஆனா பெண்ணா அப்படின்னு தெரியல. ஓகே ஸோ அது ஆனா பெண்ணா அப்படின்னு தெரியல. ஓகே ஓகே அதுதான் மேட்டர். கால் பேட்டர்ன் பண்ணுமா? இல்ல 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 அப்போ வைங்க. ஓகேவா, சைலண்ட்ல போட்டு வச்சு. ரைட், குட். அது என்னன்னா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, நீங்களா இருந்தா அப்படின்னு ஏதோ சொன்னீங்களே, பார்வதி வந்து இவரு சபரி சூஸ் ஆமா, பண்ணும்போது நானா இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்னா, இல்ல பிக் பாஸ் நான் வந்து டிஃபெண்டர்னு உடனே நான் வந்து எதிர்த்து விளையாடலாம்னு நினைச்சேன். இப்ப அவருக்கு சப்போர்ட்டா பண்ணணும் அப்படின்னா நான் வரல, எனக்கு பதிலா வேற யாராவது நீங்க சூஸ் பண்ணுங்க சபரின்னு அதனால நீங்க இன்னும் வந்து அடுத்த மாசம் அடுத்த வருஷம் வந்து முடியறதோட வந்து நீங்க வந்து இது என்னது வீசா முடியறதோட நின்றுட்டு சொல்ல வரேன். நீங்க இந்த மாதிரிலாம் நீங்க பேசுனீங்கன்னா சபரி மாதிரி தான் போய் சாரி கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கணும். பட் நல்ல பேர் கிடைக்குன்னு வச்சுக்க, அதை வச்சுட்டு என்ன பண்றதுன்றதான் நல்ல பேர் கிடைக்கும். எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. அது ஒரு கேம்ல பண்ணுக்காக சொன்னது. ஓகேவா, ஓவர் பேச்சு. சரி, சோ இதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து பார்வதி, வினோத், அந்த கமருதீன் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, இவங்க ஏத்து விடுவாங்க கமருதீன், யாருமே ஹாப்பியா இல்லடா நீ ஜெயிச்சதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசணுன்னே சபரி தோத்ததுமே எனக்குலாம் அவ்வளவு சந்தோஷம். இவங்க சந்தோஷம். ஆனா எல்லாரும் போய் அப்ரிஷியேட் பண்ணாங்க சபரியை, எல்லாருமே போய் அப்ரிஷியேட் பண்ணாங்க. சரி, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லாருமே வந்து நடிகர்கள் தான். பொது இடத்துல சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சபரி பண்ணாலும் கூட அது எல்லாருக்கும் பிடிக்குது இல்ல, அதை செய்யறாருன்னே வச்சுக்க. இன்னைக்கு கூட தான் சுபிக்ஷா அழுதுகிட்டு, சுபிக்ஷா தோத்து போயிட்டு இதுக்கு போனாங்க. சரி, சுபிக்ஷா அழுதுகிட்டு பெட்ரூம் போனாங்க. துஷார் வந்து பதவி பறிக்கப்பட்டு போனார். சமாதானப்படுத்துறதுன்னு ஒரு ஆள் வேணும்ல, கண்டிப்பாக. அதனால அந்த இடத்துக்கு ஒரு போனாரு அப்படின்னு சொல்ல வரேன். உண்மையிலேயே. சோ அப்ப வந்து அவங்க அந்த இன்னொரு ஒரு விஷயமும் என்னன்னா, எல்லாருமே இவங்க தான் இது பண்றாங்க அப்படிங்கறதையும், அங்க நடக்கிறது என்னன்னு தனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில பார்வதி அதையுமே அடுத்த இது அதுதான் பார்வதியோட அங்க என்ன பண்றாங்க என்ன எனக்கிட்ட வந்து சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி பேசினாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவங்க டார்கெட் பண்றது எல்லாருமே கரெக்டா டார்கெட் பண்றாங்க. திவாகரா இருக்கட்டும், கலையரசனா இருக்கட்டும், இப்ப வந்து கமருதீனா இருக்கட்டும், நீங்க பாத்தீங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது, பட் ரொம்ப வந்து அவங்க ஸ்மார்ட்டான ஆட்களை வந்து செலக்ட் பண்றது இல்ல. பார்வதி சொல்றேன், அவங்க கரெக்டா அவங்க பேச்சை யாரு கேட்பாங்களோ, அவங்களால யார மோல்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஆட்களையே சூஸ் பண்றாங்கன்னு சொல்ல வரேன். ஆமா, அந்த மாதிரி ஆட்கள் எனக்கும் தெரியும் ஆக்சுவலி. புரியல. இல்ல மேடம், அந்த மாதிரி ஆட்கள் எனக்கும் தெரியும்னு சொல்ல வந்தேன். எனக்குலாம் நிறைய அந்த மாதிரியான ஆட்களை தெரியும். நான் எடுத்துட்டு வரட்டுமா அவங்களோட கதையெல்லாம்? இங்க வேணாம் மேடம், இது போதும், இந்த கதை இதுவே போதும் நம்மளுக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் சொல்லிருந்தா இருங்க, அந்த கதையெல்லாம் ஒரு நாள் எடுத்துன்னு வர. என்ன மேடம், என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் கதை தான் சார். ஆபீஸ்ல அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இங்க உட்காந்து அந்த மாதிரி கதையெல்லாம் எடுத்துட்டு வந்தா தெரிஞ்சிரும்ன்றேன் யார மோல்டு பண்ணிருக்கான்ட்டு. நேற்று இந்த ஆடியோ நோட் போட்டிருந்தேன், அதனுடைய கண்டினியூஷன் ஒன்று இருக்கு. ஓ, அது வேறையா? போடும் கேட்போம். ஒன்னும் அங்க ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு மொமெண்ட் தான். ஒரு கட்டத்துல எல்லாம் எப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அட 12 பேரையும் வெளில வச்சு 20 பேரையும் வெளில வச்சு வேற யாராவது புதுசா 20 பேரை கொண்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்கி நியூ வாய்ஸ் யூடியூப்ல நான் பார்த்த ரிவ்யூ இப்பதான். நீ கோவமா இருக்கியா? நேற்று வாய்ஸ் நோட் நிறைய பேர் கேட்கலன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு அந்த வாய்ஸ் நோட் கேட்டுறேன். வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போல்லாம் டா சொல்கிறது இல்லை. டா வந்து உனக்கு தோணாதான் சொல்லுவேன்லாம் சொல்லியிருந்த. என்னாச்சு சொல்லு, ஒழுங்காகவே பேச மாட்டேற. ஆனால் நான் உன்னை டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, தோழி தான் நேற்று அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு நான் வந்து நேற்று வீடியோவில் பதில் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் லாஸ்ட்டில் இருந்தால் நிறைய பேர் பார்க்கலையானு தெரியல. இன்னைக்கு அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்டேன். கோவமெல்லாம் இல்லை, வேலை, நான் யார் மேலேயும் கோவமெல்லாம் இல்லை, நான் வேலையாக இருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. கோவமெல்லாம் இல்லை, வேலையாக இருக்கேன், அதுதான் மேட்ரு. நேற்றே நம்ம நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம வேலையை நம்ம செய்யலாம், வேறு யார் செய்யுது, இந்த மாதிரி இன்னொன்று இருக்குங்க எங்ககிட்ட நிறைய விஷயங்களில். ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா அதுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனாலே என்னென்னா நம்ம வந்து ரொம்ப வெட்டியாக இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? அது யாருக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது யோசிக்கணும். ஆனால் இப்போதைக்கு அப்படிலாம் கிடையாது. நான் நிறைய பிஸியாக இருக்கேன், நான் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். அதுதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இது அவங்களுக்கான பதில் மட்டும், எல்லாருமே அது எளிமையாக கிடைக்கிறப்ப அதுக்கான மரியாதையே இருக்க மாட்டேது. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அதனால தான் இது அவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். ரைட், சூப்பர். அதே மாதிரி இந்த ஹைப் பட்டன் விஷயங்கள் வந்து என்னன்னா, லைக் போட்டால் தான் ஹைப்பு காட்டும், டோக்கன் வாங்கினா தான் சோறு போடுவான்.
போய் உட்காந்துமே சோறு போட மாட்டாங்க. டோக்கன் நாங்கள் வாங்கின்னு போனாதான் சோறு போடுவாங்கன்ற மாதிரி ஹைப் பட்டனுக்கு வந்து லைக் போட மட்டும்தான் வந்து ஹைப் காட்டும், இல்லைன்னா காட்டாது அப்படின்னு ஜெயந்தி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ஸோ தொடர்ந்து இது மாதிரியான கமெண்ட்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அவங்க ஹைப் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க. உங்கள் அன்புக்கும் பண்புக்கும் ஆதரவுக்கும் பாசத்துக்கும் நன்றியோ நன்றி. ஓகேவா? நன்றி. ஸோ அதுதான் மேட்ரு. ஓகேவா? ஃபைன், ரைட், சொல்லுங்க. சரியா? இதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, இவர் ஜெயிச்சிட்டதுக்கு அப்புறமா எஃப்ஜே தூங்குவாரு. ஜாக்கி எஃப்ஜே பட்டுன்னு தூங்குறாரு, நாய் கொலைக்குது. அதுக்கப்புறம் திரும்பி வந்து அங்க அந்த பக்கமா தான் துஷார், அப்ப கூட துஷார் வந்து இப்படி கையாட்டின்னு பேசினே நின்றுட்டு இருப்பாரு. திரும்பியும் நாய் கொலைக்கும், திரும்பவும் எஃப்ஜே தூங்குவாரு, அங்க திரும்ப நாய் கொலைக்கும். அப்போ அவர் வந்து பாத்ரூம்ல போய் இங்க ஏன் பேசுறவா, பாத்ரூம்ல போய் பேசலான்ற மாதிரி அங்க போய் நின்று பேச. எனக்கு புரியவே இல்லை, பாத்ரூம் நாராதா, அங்க போய் நின்று எதுக்கு பேசுறாங்கன்னே தெரியல. எவ்வளவோ இடம் இருக்கு இந்த வீட்டுல பேசுறதுக்கு. பாத்ரூம் வீடியோக்கெல்லாம் நீங்க நிறைய பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நீங்க நடந்தது இல்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க வந்து அதை கிராஸ் பண்ணி நீங்கள் வரலன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து உடனே வந்து நீங்கள் நிறைய பேரை டேட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி உங்கள் வாழ்க்கையில் ஒரே டேட்டு தான், ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த பாத்ரூம் சீன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஐ மீன் உங்களுக்கு அந்த அனுபவங்கள்லாம் இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஆக்சுவலி கூட தான் நிறைய பேரை டேட் பண்ணதில்லை. பட் அனுபவங்கள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்றது முடியாது. இல்லை மேடம், நிறைய அந்த மாதிரி படிக்கிறது, நிறைய அந்த அவங்களுடைய அனுபவங்கள் வந்து அதில் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் ஆக்சுவலி வச்சுங்களேன். ஸோ இது டாய்லெட் இது பரவாயில்ல மேடம், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பாத்ரூமே வந்து இதுக்கு ஆள் வச்சு டெய்லி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வந்து லிவிங் ஏரியாவில் வந்து பேசுகிறாங்க பாத்ரூம் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இந்தியன் ரயில்வே பாத்ரூம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க? அதில் போய் 2 பேர் 3 பேர்லாம் போயிட்டு உள்ளார போயிட்டு ஒன்றா இருந்துட்டுலாம் வராங்க. அது மாதிரி. ஸோ அதனால் அங்கே வந்து அதுதான் முதன்மை அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து அங்கே ஒரு விஷயமாவே இல்லைன்னு சொல்ல வரேன் நான். இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் நான். சொல்லுங்க. இந்திரன் கட்டது பொண்ணால, அந்த சந்திரன் கட்டது பொண்ணால, நம்ம அண்ணன் கட்டது எதனால, தலைவர் பதவியை புடுங்கி தலையில தட்டி வாங்கினது. அது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு பெரிய விஷயம். அது எப்ப பார்த்தாலும் வந்து இது வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கம் முழுகுது. ஒரு பக்கம் போய், அதாவது முத நாள் நைட்டு தெளிவா இருந்து கிளம்பிட்டாப்ல, மறுநாள் காலையில இருந்து ஓடியாராப்ல. புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்க. முத நாள் நைட்டு உஷாரா கிளம்பிட்டா பாரு, மறுநாள் அம்மாவாதான் ஆத்தா யாராவது ஏதாவது பார்த்து போங்கடா, இருக்கிற விட முடியாதுன்ற மாதிரி உடையாந்து காலையிலேயே இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல. அதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்துட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது உண்மையிலே வந்து இது வந்து நீங்க கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னா, அதான் நான் சொன்னேன், குருவி தலைகளை பனங்காய். அது ஆக்சுவலி குருவி தலையில பனங்காய், அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் நானு. சார், குருவி தலைவில பனங்காய்ங்கிறது வந்து குட்டி குருவி, அது மேல பயங்கர பாரத்தை சுமக்கிறதா அர்த்தம். இவர் ஒன்னும் குட்டி குருவி எல்லாம் கிடையாது. அந்த இருக்கும்போது கம்பேர் பண்ணும்போது குட்டின்னு சொல்றதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சொல்லாதீங்க சார், வெள்ளை குட்டி, வெள்ளை ஜெட்டின்னு சொல்றாங்க அந்த படத்துல, அந்த மாதிரி எல்லாம் டைலாக் சொல்லாதீங்க. அவருக்கு பொறுப்பற்ற தனத்தினால அவருக்கு வந்த வாய்ப்பை அவர் இழந்திருக்கிறார். வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அரோரா, இவர் உள்ளார போய் மைக் வாங்கின்னு போறேன்னு, மைக் வேணும்னு போடுங்கன்னு சொல்லுவாங்க. மைக் இல்லாம திரும்ப எதுக்கு போனோன்னே தெரியல உள்ள. அதை விடுங்க. நீங்க மைக் எடுத்துன்னு வரும்போதே கமருதீன் மைக் பாக்குறீங்க, அப்ப நீங்க என்ன செய்யணும்? என் மைக் எடுத்துட்டு கமருதீன் எங்க, ஏன் மைக் போடாம இருக்காரு? முதல்ல நீங்க இதெல்லாம் தானே பேசணும். எங்கேயோ அவன் மைக் எங்க கிடந்தா எனக்கு என்ன மாதிரி மொமெண்ட் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்? இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, தவறா நினைக்காதீங்க. இல்லங்க, வேல்யூவே இங்க தெரியல. இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு 40 பேர் செத்துட்டாங்க ப்ரோ, தட்ஸ் ஆல் அப்படின்றான். அதை அப்படியே எளிமையா கடந்து போறாங்க. அவன் டேய் எனக்கு எப்போ எனக்கு அப்போ குபுக்குன்னு தெரியுமா இருந்ததுங்க. எனக்கு அவர் ஃபோன் பண்ணார், ஃபோட்டோவுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு பனையூருக்கு வர சொல்லியிருக்காருன்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. இது எனக்கு உண்மையிலே நம்ம தான் இவ்வளோ வேல்யூ கொடுக்குறோமா, இல்லை வேற யாரா? இது எப்படி அவங்க கடந்து போகிறாங்க? துக்கம் போயிடுன்றது வேற. துக்கம் வந்து 3 நாள் 4 நாளில் போயிடும். ஆனால் சில வருத்தங்கள் ஒன்று இருக்கும்ல, அந்த வருத்தங்களே இல்லை, செத்துட்டாங்க ப்ரோ, போயிட்டாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி இது போறது மாதிரி தான் எனக்கு இந்த தலைவர் பதவி இவங்க எடுக்கிறது வந்து நான் அப்படிதான் பாக்குறேன் நான். ஆக்சுவலி உண்மையிலே இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. இப்ப இவர் இப்படி பண்றாரு அப்படின்னா, அடுத்து பாத்தீங்கன்னா இவரு எஃப்ஜே தூங்கிட்டு இருப்பாரு, எல்லாரும் லிவிங் ஏரியா வாங்க சொன்னா நம்மலாம் எப்படி? இப்ப உண்மையிலே எனக்கு தெரியல இந்த விஷயங்களுக்கு, ஒருவேளை நாம தான் இப்படி இருக்கோமா அப்படின்னு இப்ப ஜாக்கி சொன்னாங்க இல்லைங்களா, அததான் நானுமே கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். ஏன்னா
நான்லாம் ஓடுவேன் டக்குன்னு. இப்ப ஜாக்கி வந்து கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் கூப்பிட போறாங்க. சும்மா கூப்பிட்டு இங்க வாயேன் இந்த கண்ணாடி எடுத்து வையேன் அப்படின்னு சொல்ல போறது இல்ல. அது சொல்றது வந்து அந்த மாதிரி சொல்லியும் வந்து எப்படி சொல்றது, 2 பேரும் நல்லா அடிலாம் கொடுத்துருக்கேன் அதுக்கு. என்ன இந்த கண்ணாடி எடுக்குது என்ன இப்ப கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அது வேற விஷயம். பட் சொல்லியிருக்கேன் மேடம், சொல்லியிருக்கீங்க நோட்டட், அதுக்காக வேற ஒன்று அதை சொல்லியிருக்கீங்க. அதுக்கு நம்ம 2 பேரும் ஒரு தடவை நான் அடிச்சு வேற விளையாடணும் உங்கள்ட்ட, அதனால ஞாபகம் இருந்தது. ரைட் ரைட் ஓகேவா, அது விளையாட்டா பண்ணது. எப்படி வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சைட்ல வச்சுக்கோங்க. நாளை காலையில எழுந்து கேட்டா என்னன்னு தெரியாது, அதனால நீங்க நோட் பண்ணி அப்படி கிடையாது மேடம், நீங்க என்ன அப்படி தப்பா நினைக்காதீங்க. ஆக்சுவலி புரியுதுங்களா? ரைட் சொல்லுங்க. சரி, ஆனா சில நேரங்கள்ல யானி வந்து என்ன சொல்வாள்னா, சாப்பிட்டுட்டு இருப்பேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் கூப்பிடுறாங்கன்னா நான் வச்சுட்டு எழுந்திரிச்சுப்போம், சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு யானி. எனக்கு அப்படியே யானி கூப்பிடுறாங்க இல்ல யாழின். ஆமாமா, ஐ டோல்ட் ஹிம் நோ. நீ பைத்தியக்கார அடிச்சு ஓடுனா அவங்கள டேட் பண்ணிட்டு நீ கல்யாணம் பண்ணிட்ட அவனையே, அதனால நீ ஓடுற. ஏன் எனக்கு என்ன மாதிரி தலையை எடுத்துற மாதிரி உட்காந்துருக்கேன் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். நான் வந்து அதுதான் சொல்றேன், நம்ம தான் குழந்தைங்களுக்கு அதனுடைய வேல்யூ கற்றுக் கொடுக்கணும், யாருக்காக நிக்கணும், யாருக்காக ஓடணும், வேல்யூவே தெரியாம வளர்ந்துருக்கிற ஒரு தலைமுறை தான் நான் பாக்குறேன். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கையில கிடைச்சு அதை வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்காக விட்டு போறான். என்னத்துக்காக தலைவர் பதவினே தெரியாம ஒருத்தன் உலக வந்திருக்கான். நான் ஏற்கனவே சொன்ன பிரிவனுக்கா வந்து பண்ணிட்டு போன வேலையில அந்த பையன் வந்தான். இல்லன்னா அந்த பையன் வரலாம், இந்த கேமே இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். உண்மையிலேங்க அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு அதாவது வெயிட் பண்ணிட்டே இருந்தார் போல இருக்கு. சாரி டு சேலாம், அவனுக்குலாம் அந்த வேலையே தெரியாது. சும்மா நம்ம இப்ப போய் அழுவலன்னா நம்மள யாராவது தப்பா நினைச்சுக்க போறாங்கன்றதுக்காக போயிருப்பாங்களாம். he know all the consequences, right? கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி குருவித்தல்ல பறங்கன்னு நான் சொன்னது வந்து இதுக்கு வேல்யூ எல்லாம் போயிடுன்றத மாதிரி தான் அப்படிதான் பண்ணுவான்ற மாதிரி தான் நான் பண்ணிருந்தேன். ஆக்சுவலி நினைச்சிருந்தேன். எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. இதுல எஃப்ஜேவுமே பொறுமையா படுத்துனே இருப்பார் ஜாக்கி. வந்துருங்க லிவிங் ஏரியாவுக்கு வரவும், நீங்க இன்னும் பெரிய கைட்டி வேலை பார்க்கலாங்க. பட்டுன்னு இருக்கீங்க, டக்குன்னு எழுந்திருச்சு வந்து உட்காரணும்ல, 5 பேர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அவ்வளவுதான். அதுதான் எனக்கு அந்த விஷயங்கள்ல புரியல. பட் உண்மையிலேயே சொல்றேன், இதுல பிக் பாஸ்க்கு நான் பாராட்டை தெரிவிக்கிறேன் ஒத்த கண்ணனுக்கு. ஏன்னா இந்த டிசிஷன் ரொம்ப நல்ல டிசிஷன். அப்படி இந்த வீட்டுக்கு நீங்க அதுல ஒரு சொல்ல வந்திருப்பாரு, இந்த சீசன் எதுக்கு தெரியுமா ஃபேமஸா இருக்கு அப்படின்னு ஒரு பிரேக் கொடுத்துட்டு டிசிப்ளினே இல்லாம அப்படின்றாரு. டக்குன்னு அவர் வேற மாதிரி தான் சொல்லி இருந்திருப்பாரு, பட் டிசிப்ளினே இல்ல. எப்படி அவரு மூஞ்சில அவரே காரி துப்புக்க முடியும்? அப்படியே மண்ணாந்து பார்த்து காரி துப்புனா மூஞ்சில அவர் மூஞ்சில சொத்துன்னு விழுன்னு வச்சுக்காங்களேன். அதனால அவர் வந்து ஏன்னா பிரஷ் பண்ணிட்டு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அப்படியே துப்புன்னு வச்சுக்கோங்க, நாத்தம் வேற அடிக்கும். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அதனாலதான் காலையிலே கதம்போக பண்ணிட்டு தான் முடிச்சாரு. ஏன்னா அவர் சொன்னதுலயும் நியாயம் இருந்தது. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து லிங்க் பண்ணி போட்டு ஃபர்ஸ்டும் தூங்கிட்டு இருந்தாரு எஃப்ஜே, இப்பவும் தூங்கின்னு இருக்காரு. யார் எஃப்ஜே தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நீங்க எதுக்கு தலைவரா இருந்து நீங்க அந்த பாப்பா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இன்னைக்கு உள்ள வராங்க, நாளைக்கு அவங்க வெளில போயிட போறாங்கன்னா கூட பரவாயில்ல, நீங்க உட்கார்ந்து பேசினே இருக்கலாம். இப்ப ஆனாலப்பட்ட ராஜு அவங்க ஒய்ஃப் வந்து அப்படியே எகிரி குச்சி பெட் இருக்கிறதே தெரியாம எகிரி குதிப்பாரு தெரியுங்களா, வீடே தெரியாம அப்படியே ஹக் பண்ண வருவாரு அவரு, அப்புறம் அப்படியே நிப்பாரு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்களை பார்த்தா மாதிரி இருந்தா பரவாயில்ல, இல்லையா சரி இவங்கள்ட்ட வந்து நாளைக்கே இவங்க கிளம்ப போறாங்கன்னா பரவாயில்ல, அங்கேயேதான் இருக்கீங்க, 24 மணி நேரமும் இருக்கீங்க, பேசிட்டே தான் இருக்கீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு இன்னொன்னு கேக்குறேன் நான். கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து நியாயமான விஷயம், கண்டிப்பா அதை வந்து ஏத்துக்கணும். பிக் பாஸ்னுடைய முடிவு வந்து வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி வந்து வேல்யூவா இல்லாதவங்களுக்கு எதையும் கொடுக்காதீங்க. நம்ம உங்க சொந்த பிள்ளையா கூட இருக்கட்டுங்க, வேல்யூ இல்லாத விஷயத்துக்கு தயவு செய்து பண்ணாதீங்க. இதுல நிறைய விஷயங்களை வந்து இந்த மாதிரி வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளாக வந்து தான் பட்ட கஷ்டம் தான் பிள்ளைங்க படக்கூடாதுன்றதுக்காக வந்து பண்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும். நாங்க அப்படி பண்றதே கிடையாது. வேல்யூ அதாவது செய்யலாம், நம்மளால கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும், நாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்ததே கிடையாது. அதுக்கு வந்து வேல்யூ, அதுக்கான ஒரு டைம், அதுக்கான ஒரு டியூரேஷன், ஏதாவது ஒரு சாதனை பண்ணால் அது செய்யப்படும், ஏதாவது ஒரு விஷயத்தை நீ அச்சீவ் பண்ணால் அது கொடுக்கப்படும். தட்ஸ் ஆல். அது வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. இப்போ உதாரணத்துக்கு நேற்று வந்து யாழினி வந்து சோலோ பாடணும். ஆமா, சோலோ. யாழினி வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவளுக்கு ஒரு சோலோ வந்து கிடைச்சது. சோலோ இங்கிலீஷ் கிளாசிக்கல் சாங். அது அந்த சாங் வந்து பிரிட்டிஷ் இங்க இருக்கிற பசங்க பாடுறது வந்து ஓகே, ஆனா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்து அந்த லாங்குவேஜை கிரகிச்சுக்கிட்டு அதை பாடுறதுன்றதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சின்ன வயசுல நான்லாம் வந்து சைக்கிள்ல வந்து எங்க அப்பா எங்களை வந்து சைக்கிள் வந்து இட்டுன்னு போகும்போது பாடுவார், ஏன் நான் தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டியில் எத்தனை முல்லை முல்லைன்னும் போது நான் லல்ல அப்படிலாம் சொல்லிட்டு போவோம். அதுக்கப்புறம் நான் சைக்கிள் ஓட்டும் போது அது மாதிரி சத்தம் போட்டு பாடிட்டு போவேன். ஆனா யாழினி குழந்தையா இருக்கும்போது யாழினி அம்மா வந்து அவ்வளோ பாட்டு பாடுவா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மாடு மேய்க்கும் கண்ணு, அந்த பாட்டெல்லாம் ரொம்ப கேட்கும். அது எனக்கு தெரிஞ்சு 2016 சம்திங் 16 to 17 அவளுக்கு வந்து ஆங்கில பாடல்கள் அறிமுகப்படுத்தணும் நாங்கள். அதில் வந்து யாழினிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து மைக்கேல் ஜாக்சனுடைய பிளாக் அண்ட் ஒயிட். அந்த சாங் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பாட்டுமே பாடும்.
பட் இந்த பாட்டு ஆக்சுவலி அந்த பாட்டை வந்து நான் வந்து நம்ம குரூப்பில் போடுறேன் பாருங்க. அதனுடைய கடைசியில் வந்து அவள் வந்து கொடுக்குற அந்த ஹை நோட் இருக்குல்ல, அன்பிலீவபிள் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்த பொண்ணு. தட்ஸ் இட். எஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்கரேஜ் பண்றது அந்த விஷயங்கள்லாம் ஓகே. சரி, இங்க இல்ல அதனால தான் நேத்து சில விஷயங்கள் அவளுக்காக பண்ணி கொடுத்தேன்னு சொல்ல வரேன். ஆமாமா. ஆனா அது முன்னாடியில இருந்தே கேட்டுட்டு இருந்தேன், நான் பண்ணதே கிடையாது. ஒன்றும் இல்லை, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தேன். சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள்ங்க. இதன் பிறகு வந்து பார்வதி வந்து திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, இந்த இவங்க 3 பேர் விஷம். ஸோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க திரும்பவுமே சொல்லுவாங்க, அந்த வீட்டில் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்யாவும் அவங்க பேர் என்ன சுபிக்ஷாவும் விஷம் அப்படின்வாங்க. அவங்க 2 பேருமே விஷம். அதே மாதிரி ரம்யா வந்து அவங்க பேர் என்ன வியன்னாவையும் சுபிக்ஷாவையும் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா. ஆனா இவங்க வந்து கலையரசனையும் திவாகரையும் தடவி, அதாவது ஏன் இதை சொல்லுவாங்கன்னா கமருதீன் மேல ஒப்பீனியன் மாறிடுச்சுங்கிறத திவாகர் கிட்டே அவங்க சொல்லுவாங்க. திவாகர் உருண்டை வாங்கினவர் அவருதான், உருண்டை அப்படின்னு. ஏன்னா இப்ப இவரால பார்வதி விட முடியாது, தனித்து இயங்க முடியாது. உண்மையிலே நேத்து வினோத் வந்து அவர் வச்சு செஞ்சுட்டாரு. திரும்ப 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 சொல்லி அவர் வந்து காலி பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். அது ஒண்ணு. உருண்டைன்னு சொல்றப்பே பார்வதி உட்கார்ந்தா இருப்பாங்க, பெருசா ஒண்ணு அவங்க கேட்க மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து அவங்க எனக்கு வந்து இப்ப கமருதீன் மேல ஒப்பீனியனே மாறிடுச்சுன்னு போது இப்ப திவாகர் கேட்க மாட்டாரு, என்னம்மா என்ன அவ்வளவு பேசிட்டு இருக்கான், நீ பார்த்து தானமா இருக்க, அப்படி அதை கூட கேட்கல அவரு. சரி அவ்வளவுதான். இது எல்லாம் முடியும் போது இந்த பிக் பாஸ் டீம் தான் ஜெயிச்சாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு வந்து டின்னர் கொடுக்குறாங்க. டின்னருக்கு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. இதுக்குமே நம்ம எங்க வீட்டுல அவங்களுடைய மனநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கான சில கன்சிடரேஷன்லாம் இருந்தது. இப்ப ரம்யாவுக்கும் நம்ம சில கன்சிடரேஷன்லாம் கொடுத்தோம். இதுல வந்து ஹைலியா இருக்கக்கூடிய அரோராவுக்கு கொடுத்த அதே விஷயம் தான் எல்லாருமே கொடுத்தது. அரோரா தப்பு பண்ணாலும் அதுதான் பண்ணோம். இன்னைக்கு அந்த பையனை வந்து காலி பண்ணி அவனுடைய வாழ்க்கையே, அதாவது அவனுடைய பெஸ்ட்டுங்க, அது அந்த பெஸ்டையே வந்து அந்த பையன் வந்து கெடுத்துட்டு இந்த பொண்ணு வந்து அது பேசுறாங்க. நான் சொல்றது அவனுக்கு எங்க போச்சு புத்தி, எங்க போச்சு புத்தி. நான் இதுக்கு தான் ஒன்றும் சொல்றேன். இப்ப ரீசெண்டா இந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்ததுல, அதுல அரசு துறைக்கு ஒரு வேலைக்கு போகணும் ஒருத்தவங்க. எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. நல்லா கேட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இவங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையே பண்ணணும். ஏதோ சம்திங். இவங்க அந்த கரூர் ஸ்டாம்பில் விஜய் பார்க்க போய் இதாகி கொலாப்ஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இல்லை, பண்ண முடியல. வேலை அரசு வேலை இத்தனைக்கும் மற்ற எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இந்த டெடிகேஷன், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான். அதாவது ஒரு விஷயத்துக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைங்க. இப்போ எங்கள் இதுலேயே வந்து 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வீசா வாங்குறதுக்கு போகிறோம். நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த மாதிரி நேரத்தில் 1 மணி நேரம் முன்னாடி போய் அங்கே உட்காந்தாலும் பரவாயில்ல, முன்னாடி போயிடணும். நடுவில் என்ன வேணாலும் நடக்கும், கார் பஞ்சர் ஆகும், டிராஃபிக் ஆகும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் போகிறோம் ஒரு 1.5 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்னாடி போயிருக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போகிறோம். ஆனால் என்னன்னா போகும்போதே டிராஃபிக், நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதுக்கப்புறம் நான் கண்ட்ரி சைடு ரோடெலாம் போய் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் பட்ட சொல்கிறேன். ஸோ அவ்வளவு இதுவாக உஷாராக இருக்கும்போது இதெல்லாம் நடக்குதுன்னும் போது, இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து மறுநாள் அந்த விஷயம் நடக்கிற வரையும் நீங்கள் எங்கேயும் போய் போயிடக்கூடாது. அதுதான் முக்கியன்ற மாதிரி. இங்கே போயிட்டு வர மாதிரி தான் சரி, வரலையே என்ன இங்கே வந்திருக்கணும்ல, இதுதான் மேட்ரு. ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. ஒரு சின்சியாரிட்டியே இல்லை. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் நான் வந்து இப்போ இந்த பையன் விட்டுட்டாப்புல ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை வந்து நான் வந்து அதனால தான் நான் வந்து அதை வந்து வருத்தப்படுறேன்னு சொல்ல வரேன். சொல்லுங்க. ஓகேவா? சோ இதுல பிறகு வந்து இந்த டீமுக்கான ஒரு டின்னர் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம வீட்லயே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். யானி வந்து குப்பை போடுறது அவளோட வேலை. எப்பவுமே டெய்லி ட்ராஷா அவ கிளீன் பண்ணிடுவா, அவ கொண்டு போய் போட்டுருவா. சில நாட்கள் என்ன அப்படின்னா ட்ரெஸ் நல்லா பண்ணிட்டு வெளியில கிளம்பும்போது ஜாக்கி சொல்லுவாங்க, இன்னைக்கு குப்பை போட்டியா, போடு அப்படின் போது அவ வந்து சொல்லுவாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டேன்ப்பா, அதுக்கப்புறமா பண்ணிடுறப்பா வந்து அப்படின்னு சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல நான் போய் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அப்படி இருந்திருக்கு. எங்க அப்பா என்ன அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை சொல்லும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறப்ப போய் சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஒயிட் கலர் ஜாக்கெட் இந்த நீல கலர் தாவணி தானே போட்டுட்டு இருக்கலாம். அது ஸ்கூலுக்கு கிளம்புறது. நான் சொல்றது வெளியில எங்கேயாவது கிளம்பும். சோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, யோசிச்சு பாத்தீங்கன்னா குப்பை ஒன்றும் அப்படியே இதுவாகலாம் இல்ல, எடுத்து கவர்ல இருக்கிற குப்பை தான். அதுக்கே நான் வந்து யானை கொஞ்சம் அந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்ப உண்மையிலே எனக்கு இவங்க எல்லாரும் அழகா ரெடி ஆயிட்டாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் இவங்களுக்கு நல்ல சாப்பாடே கிடையாது.
உங்களுக்கு ஒன்றும் பெருசா கஷ்டம்லாம் படல சாப்பாட்டுக்கு. அவங்க டின்னருக்கு போனதுக்கு அப்புறம் கூட வந்து நீங்க வந்து சொல்லியிருந்திருக்கலாம், பிக் பாஸ் எங்களுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. உள்ள இருந்து கேட்டீங்க, நியாயம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதுவும் அதை யாரு கேட்பாங்கன்னா வினயா கேட்பாங்க, வியன்னா தான் கேட்பாங்க. வியன்னாவும் அவங்களும் கேட்பாங்க, பிக் பாஸ் நாங்க சமைக்கட்டுமா பசிக்குது. இல்ல சுபிக்ஷா தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ரைட். ஏன்னா இதுல நான் கிளாரிட்டிக்காக தான் சொன்னேன் நான். இல்ல சுபிக்ஷா தான் கேட்பாங்க, பிக் பாஸ் எனக்கு பசிக்குது நாங்களே சமைச்சுக்கிட்டுமான்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்வதி என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு போங்களாம்ப்பா எங்களுக்கு அப்படின்வாங்க. எல்லாருமே அழகா ட்ரெஸ் பண்ணி ரெடியா இருப்பாங்க. கனி எல்லாம் உண்மையில ரெடியா இருப்பாங்க. கனி சொல்லுவாங்க, ஐயோ எங்களுக்கு எதுவுமே இல்லை, சரி விடுங்க நான் எதனா டக்குன்னு செஞ்சு கொடுத்துறேன். ஆமாவாப்பா அக்கா பாருங்க டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்வாங்க. உண்மையிலேயே அது ஒண்ணு. பிளஸ் அது கனி மாதிரி கூட இவ்வளவு நெகட்டிவிட்டி எல்லாம் வந்து சொல்லாமலாம் வராதுங்க, மைண்ட்ல இல்லாமலாம் வராது. நீங்க அது மைண்ட்ல தான் வரும். அது ஆக்சுவலி அதுல எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் அவங்க அப்படி பேசுனீங்க, இப்ப கனியை வந்து என்னன்னா அக்கா உடனே செஞ்சு கொடுக்குறாங்க, சூப்பர் சூப்பர் அப்படின்வாங்க. நக்கல் அக்கா வந்து இப்ப பாரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போவாங்கன்ற மாதிரி. அங்க இப்ப எப்படி வந்து சபரி தோத்ததுக்கு வந்து அவங்க ஹாப்பி ஆனாங்களோ அந்த மாதிரி தான் இதுலன்னு சொல்ல வரேன். அதேதான், அந்த மாதிரி போய் அவங்க தேங்க்ஸ். யாரோ ஒருத்தவங்க வந்து கனிக்கு வந்து நிறைய நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி பிஆர் குரூப் அப்பப்போ ஒண்ணு வந்துரும். ஆமாங்க. இதுல யாரா இருந்தாலும் நம்ம வந்து அது கேட்போம். உங்க வேற ஏதாவது இடத்துல போய் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் போடுங்க. எஸ், ஓகேவா? சரி, இப்ப இன்னொன்னு என்னன்னா, சபரி இவங்க 3 பேரும் சமைச்சிட்டு இருக்கும்போது தேங்க்ஸ் சொல்றப்பயுமே அப்படிதான் அவங்க பண்ணிட்டு போவாங்க. இது இவங்க பண்ணிடுவாங்கங்க, போய் நாரதர் மாதிரி அழகா சமைச்சு கொடுங்கன்ட்டு போயிடுவாங்க அந்த இடத்த விட்டு. சுபிக்ஷா அங்க இருந்து போய் நின்னுட்டு, என்ன சமைக்கிறீங்க, என்ன ஏதாவது பண்ணுமா ஃபர்ஸ்ட் அவங்க தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வேற யாராவது ஒருவேளை நான் தவறா இருந்தா அங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, அந்த பாத்திரத்தை கழுவி விடுன்னு சபரி சொல்லுவார். ஆமா, நான் ட்ரெஸ் பண்ணிட்டேமா, இந்த பாத்திரத்தை நீ கழுவி கொடுத்தா டக்கு நான் செஞ்சிடறேன். பாத்திரத்தை கழுவுறதுக்கு எடுத்துட்டு போய் ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டா, நாங்க ரூல்ஸ் பிரேக் பண்ணனும் பிக் பாஸ் சொல்லிட்டாருன்னா நாங்க வேலை செய்யலாம். அப்ப நீங்க ரூல்ஸ் படி தான் நீங்க எல்லாமே நடந்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். அதாவது ஒருத்தவனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னும் போது உங்களுக்கு வந்து எங்க இருந்து, அதாவது நீங்க எவ்வளோ நாள் வந்து மேம் அவங்க வந்து இலங்கேஷ் கூட மெசேஜ் அனுப்பிச்சாரு, எழுந்திருக்கதே 11 மணிக்கு எழுந்திருப்பாங்களா மேடம், அவங்க எழுந்திருக்கதே அப்படிதான் எழுந்திருப்பாங்களா அவங்க. எனக்கு அதுதான் சொல்றேன். அப்ப இன்னைக்கு போய் நீ வந்து அலற ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் கைண்டா நடந்துக்கிறாங்கன்றதுனால போட்டு, அதுதான் சொல்றேனே, அவங்க பேரை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. சீக்கிரமாக சுபிக்ஷா மாட்டுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. அது வேற யாரும், அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து எஃப்ஜே வந்து டக்குன்னு சட்டையெல்லாம் அவுத்து போட்டு நானே பண்ணிக்கிறேன், நீங்க ரூல்ஸ் எல்லாம் வந்து பண்ண வேணாம்னு சொல்லும் போது எப்படி உங்களுக்கு கோவம் வரும்னு கேக்குறேன். அதாவது நீங்க வந்து எல்லாம் செய்யலாம், அடுத்தவங்க அதுவும் நீங்களாம் சஃபஸ்டிகேட்டா அதாவது நீங்க மாறவே இல்லை, நீங்க மாறணும் முடிவே பண்ணல. கேட்டா சொல்ல வேண்டியது நான் அங்க இருப்பேன், நீங்க ஒரு நாள் இங்க வருவீங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. அப்ப அந்த எல்லாரும் பேசும்போதே சொல்லுவாங்க, கனிலாம் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் உங்களை விட்டுட்டு சாப்பிடணும்னு கூட நினைக்கல, எல்லாரையும் சேர்ந்து சாப்பிடலாம், அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வச்சு கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜி சொல்லுவாரு, அந்த ஐடியா நான் தானே சொன்னேன், சொல்லிருக்கவே கூடாது, இவங்க எல்லாம் நம்ம எடுத்துட்டே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாரு. அதன் பிறகு இவங்க பாத்திரம் தேய்ச்சி இவர் எஃப்ஜே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப சுபிக்ஷா வந்துட்டு உள்ள போயிட்டு வந்து சொல்லுவாங்க, என்ன தெரியுமா ஆயிடுச்சு, இந்த பழியை தயவு செய்து போடாதீங்க. இது நான் பார்வதியை ரைட்டு தப்புன்னு சொல்ல வரல, பார்வதி தான் வந்து இப்படி வந்து சொன்னாங்க, கடைசியில பார்த்தா அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க, கடைசியில மாட்டிக்கிட்டது நாங்களாயிடுச்சு. நீங்க மாட்டிக்கலாம் இல்ல, பார்வதி சமைக்க சொல்லிட்டு போனாங்கன்னா குண்டா ஒரே ஒரு குண்டான் தேய்ச்சி கொடுத்துட்டு பிக் பாஸ் நாங்க தான் எங்களுடைய மனசுப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா அங்க முடிஞ்சு போச்சு. அங்க அவ்வளவு பேச்சு பேசிட்டு நான் அதே எழுத வந்தது அப்படியே எஃப்ஜே பேசினார். உண்மையிலே ஆமா, உண்மையிலே. ஆனா நான் வந்து எஃப்ஜே வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் அதிகமா பேசுறாப்புல, ஒரு மாதிரி இம்பல்சிவா நடவடிக்கைலாம் இருந்தாலும் கூட கரெக்டான சில விஷயங்கள் வந்து அப்ப சொல்லுவாப்புல, பிரவீன் சொல்லுவாப்புல வந்து ஏத்தி விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு பார்வதி சொல்லும்போது அப்ப சொல்லுவாரு, எப்படி அதை ஏத்தி விட முடியும், உனக்கு சோறு இல்ல, நீ சோறு தானே தின்ற, உனக்கு அறிவு இல்ல, இவ்வளவு படிச்சு வந்திருக்கல்ல, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நீ செஞ்சிருவே, நீ சரி உனக்கு வந்து ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் யாரோ ஒருத்தவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க, நீ கொடுத்துருவே, நீ அதே மாதிரி சமைச்சு முடிக்க போகும்போது வந்து கேட்பாங்க, நாங்க வேணா செஞ்சுக்கிறோம், நீங்க போங்க, நாங்க எல்லாமே முடிச்சிட்டோமா அப்படின்வாங்க. அப்பயுமே அவங்களுக்கு கோவம் வரும். அப்ப எஃப்ஜே சொல்லுவாரு, வேணாமா நீங்க ரூல்ஸ் எல்லாம் மீற வேணாம், நாங்க செஞ்சு வச்சிட்டோம் அப்படிங்கும்போது உடனே உங்களுக்கு கோவம் வந்துரும், போய் அழ போயிடுவாங்க. அதாவது நான் தான் சொல்றேனே, நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டா அடுத்த வாட்டி வந்து நாங்க ரொம்ப கஷ்ட இடத்துல இருந்து வந்துருங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும், அவ்வளவுதான். இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டோம். ஆனாப்பட்ட அரோராவே அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுதுன்னு சொல்ல வரேன். உங்களை விட பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணுன்னு சொல்ல வரேன் நான். அதுக்காக அரோரா செய்யறது நியாயம்னு சொல்ல வரல, அதெல்லாம் எலைட்ல இருந்து வந்த பொண்ணு தான், அதையே வந்து இந்த மாதிரி இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க ஒன்னா சிடுக்கு சிக்குன்னா போய் எழுதிட்டு இருக்கீங்க. உங்க மேல ஒரு பெரிய கன்சிடரேஷன் எனக்கு அந்த பொண்ணு மேல. கடைசியில பார்த்தா இவ்வளவு, அதான் சொல்றேன். இப்ப இந்த ஜென்சி பசங்க எல்லாருமே பாருங்க, இந்த வேல்யூ தெரியாம இருக்காங்க பாருங்களேன். அப்ப சபரி
கனி மாதிரியான ஆட்கள் வந்து கைண்டா செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஷேர் பண்ண நினைக்கிறாங்க. அதுல இருக்கிற எஃப்ஜேவும் அது மாதிரி தான் யோசிக்கிறான். ஆனா அதுல இருக்கிற வந்து ஒரு வேல்யூவே தெரியாத ஒரு தலைவனா இருக்கிற துஷாரு, ஒரு வேல்யூவே தெரியாத வியன்னா அண்ட் இவங்க அரோரான்ற பாருங்க, நீங்க வேறங்க சுபிக்ஷா, இந்த 2 பேருமே யோசிச்சு பாருங்க. ஒரு வேல்யூவே தெரியாம ஒரு சுயநலத்தோட மொத்த உருவமா இருக்கும்போது உங்களை நாங்க எப்படி வந்து அதை கன்சிடரேஷன் பண்றதுன்றதான் எங்க கேள்வி. சோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சோ இதன் பிறகு வந்து இப்ப இதுல ஒரு விஷயம் நான் சொல்றேன். எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப பாரு மாதிரியான ஆள் பேசுற மாதிரியான ஒரு வாய்ப்பை நீங்க தான் கொடுக்குறீங்க அவங்களுக்கு. உதாரணத்திற்கு இப்ப சுபிக்ஷா இப்படி பண்ணிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதா இருக்கட்டும். அதன் பிறகு துஷார் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பதவி, அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க பார்வதி உனக்கெல்லாம் தலகணம் பிடிச்ச ஆடாதரா தலையாயிட்டேன்னு சொன்னாங்க. இப்ப அதை சொல்லி இன்னைக்குமே காட்டுவாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னா நான் இவனெல்லாம் தலையாயிட்டேன்னு தலகணம் பிடிச்ச ஆடாதரான்னு பாத்தீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதற்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணிக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு நான் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அதை மிஸ் பண்ணிட்டு இது அலுவலகத்துக்கு பொருந்தும். நீங்க மாடு மாதிரி உழைச்சிட்டு இருப்பீங்க, ஒண்ணுமே இல்லாம அனுபவமே இல்லாம ஒருத்தவனுக்கு தலைவர் பதவி பாஸ் பதவி கிடைக்கும். நீங்க வந்து உங்களுக்கு நெளிவு சுழிவுல இருந்து அந்த ஆபீஸ்ல இருக்கிற மூல முடுக்குல இருந்து கிளைண்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க வந்து அந்த இதுல வந்து மாடு மாதிரி உழைச்சிட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் இங்க நடக்கிற ஒரு விஷயம். சோ இதுதான் இங்க நம்ம இன்னைக்கு வேற ஏதாவது இருக்க விஷயம் இல்ல ஜாக்கி, அவ்வளவுதான். எல்லாத்தையுமே ஓரளவு கவர் பண்ணி சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க அப்படியே சோ அதுதான். சோ நேத்து இந்த டா மேட்டருக்கு நிறைய வாய்ஸ் நோட்ஸ்லாம் வந்தது. எல்லாருக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், நான் வேலையா இருக்கேன், அவ்வளவுதான். ரைட்? ஸோ ஏதோ ஒன்று என்னை தடுக்குதே, பெண்தானி என்று முறைக்குதே, என்னுள்ளே காயங்கள் ஆறாமல் தீராமல் நின்றேனே, விசிறியாய் உன் கைகள் வந்தாலும் வாங்காமல் சென்றேனே, வா வந்து விடு, வா வந்து என்னை சேர்ந்திடு, என் தோள்களில் சாய்ந்திடு, சொல்ல வந்தேன் சொல்லி முடித்தேன், வரும் திசை பார்த்து இருப்பேன், நாட்கள் போனாலும். ஒரு மூடா பாடம் நினைச்சது எங்கெங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இது வந்து என்னன்னா, ஒரு இந்த சிச்சுவேஷன்ல துஷார் என்னால் உணர முடியுது. ஆனா துஷார் அந்த இடத்துல அதை விட இதுதான் முக்கியம் நின்று இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா காதலும் காமமும் இதெல்லாம் வந்து செய்ய சொல்லி எல்லாத்தையும் மறக்க வைக்கும். ஆனால் இந்த இடத்துல பொறுப்புணர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்றதான் இங்க மேட்ரு. இதுல என்னன்னா, டைட்டானிக்ல வந்து கிஸ் அடிக்கிறத பார்த்து பாறையில் விட்டுருவானுங்க, புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு. ஸோ இதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. வேற என்ன, குடும்பம் எல்லாத்து விஷயங்களையும் பேசியாச்சு. உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.